ரைட் பிள்ளைகள் வணக்கமாடாப்பா. என்ன திருப்பி இருக்கா அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். நிலையியல் பகுதியில் பார்த்துட்டுருக்கிறோம், என்ன சமநிலை பகுதியில் பார்த்துட்டுருக்கிறோம். அதில் 22வது கேள்வி கடைசியாக பார்த்தது. 23, 24 அதனால் ஒரே மாதிரியான கேள்வி. அது ரெண்டையும் பார்த்துக்கொண்டு அங்கே போவோம். ரைட், இதில் என்ன விளக்கம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒன்று நிலைக்குத்தானது இல்லை நிலையானது என்று வரணும். ஒன்று நிலையானது, மற்றது அசையக்கூடியது. என்ன ஒன்று நிலையானது, மற்றது அசையக்கூடியதுமான இரு ஒப்பமான கப்பிகள் இருந்து தொங்கும் ஒரு பாரமற்ற கிடையான பலகையின் மீது ஒரு மனிதன் நிற்பதை படம் காட்டுகிறது. மனிதனின் துணிவு 60 கிலோகிராம். கப்பினதும் கயிற்றினதும் துணிவுகள் புறக்கணிக்கத்தக்கன. பலகை அதே நிலையில் வைத்திருக்க மனிதன் கயிற்றில் ஏற்படுத்த வேண்டிய விசை. பலகையை அப்படியே வச்சுக்கொள்ளணும்டா மனிதன் கயிற்றுக்கு என்ன விசை கொடுக்கணுமா? உனக்கு தெரியும், என்ன தொகுதின சமநிலை ஒப்பமான கப்பி லேசான இலைகள். மனிதன் மட்டும் 60 கிலோ. அப்போ மனிதன் இந்த இலையை பிடிச்சி டீ என்ற இழுவிசையை கொண்டு இழுத்தா அந்த இழுவிசை அப்படியே இங்கே டீயோட இழுக்கும். அப்போ இந்த கப்பில் தாக்குறது கீழே 2T, அப்போ மேலே 2Tயாக இருக்கணும் இழுவிசை. அப்புறம் அதை அப்படியே இங்கே 2Tயோட இழுக்கும். ஓமா இல்லையா? ஏன்னாவே மனிதனும் பலகையும் சேர்ந்த தொகுதியில் தாக்குற விசைகள் மனிதன் சமநிலை தான் பார்க்க போகிறோம். அப்போ மனிதனும் பலகையும் சேர்ந்த தொகுதியில் தாக்குற விசைகள் என்று பார்த்தா, இந்த இலை பிடிச்சி மனிதர்களுக்கு மேலே 2T, இந்த இலை பிடிச்சி மேலே இழுக்கும் T, இவர் பிடிச்சல 2T. ரைட், அப்ப என்ன மொத்தமா 47 mg தானே போட்டு தட்டி விடு. இல்லையா மேல பேர் இந்த கப்பிக்கு பேர் இப்ப 2T இங்க 40. அப்ப மொத்த தொகுதியின் சமன்ல என்ன பாத்தீங்கன்னா மேல 47 mg. தொகுதி என்று பாக்கல இந்த இழுவை எல்லாம் கேன்சல் ஆயிருந்தானே, மேல உள்ள இந்த இழுவை 47 mg. எப்படி பார்த்தாலும் ஒன்றுதான். அப்ப 600 300 150 நியூட்டன் என்ன மனிதன் கொடுக்க வேண்டிய இழுவை. சரியான பேர் செக் பண்ணு. அடுத்த கேள்வியும் அதே கேள்வி தான், என்ன இங்க பலகைக்கும் தெரிவு இருக்குது, அவ்வளவுதான் வித்தியாசம். பலகையிட்ட தெரிவியை வச்சு செட் பண்ணி விடு, சொல்லி முடிஞ்சது. ரைட், ஓகே. 25வது கேள்வி பார். உனக்கு ஞாபகம் இருக்கோ தெரியல, முன்னுக்கு ஒரு கேள்வி செய்யினாங்க. இந்த கேள்வி இது இந்த 5வது கேள்வி செய்யினாங்க. 5வது கேள்வி, இந்த 5வது கேள்வியின் கடைசி பகுதி இந்த பகுதிக்கு சில விளக்கங்கள் எடுத்துனாங்க. இந்த கோணத்தை வச்சுக்கொண்டு கோணம் மாற மாற இந்த இழுவிசைக்கு என்ன நடக்கும்னு சொல்லி ஒரு விஷயம் எடுத்தாங்க. இடையில உள்ள இழுவிசைக்கு அதில் கோணம் 0 கோணம் அதிகரிக்க அதிகரிக்க இழுவிசைக்கு என்ன நடக்கும்னு சொல்லி ஒரு விளக்கம் முன்னுக்குள்ள வீடியோவில் போட்டிருக்கிறேன். அந்த கேள்விக்குரிய விளக்கத்தை செக் பண்ணிக்கொண்டு இந்த கேள்விக்கு வா, 25வது கேள்விக்கு. ரைட், அதுவும் அதே பேட்டர்ன் தான். இந்த கோணம் 0 இருக்க இழுவை 2T = mg இருந்திருக்கும். பிறகு இழுவை அதிகரிக்க அதிகரிக்க அதிகரி இந்த கோணம் அதிகரிக்க அதிகரிக்க இழுவை கூடி கூடி இந்த கோணம் 60 பாகையா வரைக்குள்ள சரியா, அதாவது தீட்டா 60 பாகை வரைக்கும் சரியா mgக்கு சமனா இழுவை வந்திருக்கு. அப்புறம் அதை விட கூட்டி கொண்டு போக போக இந்த இழுவை mgயை விட கூட்டிக்கொண்டு போகும்னு சொல்லி அதுக்கு பிறகு கொஞ்சம் கேள்விகள் எல்லாம் பார்த்துனாங்க. ரைட், அந்த ஐடியாவை தான் நீங்க அப்ளை பண்ண போறோம். சரி, அப்ப என்னது கோணம் கூட கூட கோணம் 0 இருக்கேக்குள்ள T/2 இந்த mg/2 இருந்திருக்கு இழுவை. 2T = mg தானே. அப்போ இழுவை mg/2. அப்போ ஆரம்பத்தில் ஒரு பெருமையில் ஸ்டார்ட் பண்ணணும். பிறகு கோணம் கூட கூட இழுவை கூடிக்கொண்டு போகுது. அப்போ நல்ல விடையண்டா 5ஆம் விடை பொருத்தம். இல்லை 4வது, முதலாவது விட 0 ஆரம்பிச்சிருக்கணும். எல்லாத்தையும் 1, 5 2 படியாக கொடுக்கலாம். அது இந்த கிராஃபில் ஒழுங்காக கீரையில் உண்மையிலே இந்த கிராஃப் 0 ஆரம்பிச்சு வந்திருக்கணும். இந்த கிராஃப் தான் சரியா இடையிலேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி mg/2 வெட்டு துண்டு வந்திருக்க வேணும். ரைட், செக் பண்ணி பாருங்க. முன்னுக்கு அந்த கேள்வி 5வது கேள்விக்குரிய விளக்கம் யூடியூப்ல கிடக்கு முன் வீடியோக்கள்ல, அதையும் இருக்க செக் பண்ணி பாருங்க, பாப்போம். சரிதானே? ரைட், அடுத்ததுக்கு வாங்க. இதை பாருங்க. ஒரு பாரமற்ற கோள் ABC ஆனது உருவிலே காட்டப்பட்டவாறு S1 S2 ஆகிய இரு வித்திராசவினால் கிடையாக வைக்கப்பட்டுள்ளது. கோளுக்கு ABCக்கு திணிவில்லையா? கோள் ABCக்கு திணிவில்லையா? பாரமற்ற கோள் ABC ஆனது S1 S2 என்ற 2 தராசுகள் மூலம் சமநிலைப்படுத்தப்பட்டிருக்கு. வைக்கப்பட்டுள்ளது. ஏபிக்கு பிசி 1க்கு 2. ஏபிக்கு பிசி 1க்கு 2. புள்ளி பியிலே 12 நியூட்டன் சுமை ஒன்று பிரயோகிக்கப்படுமாயின் S1 S2 ஆகியவற்றின் வாசிப்பு எங்கடா? முன்னுக்கு ஈர்ப்பு மைய ஐடியா பார்த்தோம். உனக்கு ஞாபகம் இருக்கோ தெரியல? ஈர்ப்பு மைய ஐடியா பார்த்தனால என்ன விளக்கம்? இப்ப இந்த 2 தராசுண்ட இழுவைகளையும் விளையுள் இந்த 12க்கு நேராக வரணும். மூவிசைகளின் சமநிலை ஓமல்ல. அப்ப என்ன இருக்கணும்? 2 கொடுத்து 12க்கு சமனா இருக்கணும். அப்படின்னா 2 விளையுள் இங்க வரணும்டா. இந்த விசைகளோட விகிதம் தூரங்களோட விகிதத்துக்கு எதிர்மாறா இருக்கும். ஈர்ப்பு மைய ஐடியா பார்த்தோம். விசை திருப்ப கோட்பாடு தான். இந்த அச்சு பட்டி விசை திருப்பம் போட்டினா இந்த பெருமை வரும். பிறகு 2 விசையை சமப்படுத்துறதுக்கு போட்டா வரும். அப்படி இல்லாம சும்மா சோட்டா MCQ செய்யறதா இருந்தா
இந்த நீளங்களோட விகிதத்துக்கு எதிர்மாறாதான் விசைகளோட விகிதம் வரும். அப்போ நீள விகிதம் 1க்கு 2ன்னா விசைகளோட விகிதம் 2க்கு 1 கூட்டினா 12 வரணும். 2க்கு 1 விகிதம் வரணும்டா இவர் 8 அவர் 4 முடிச்சு விடு. ஏன்னா S1 வந்து 8 நிமிடம் ஆகும், S2 வந்து 4 நிமிடம் ஆகும் இருக்கும். 4ஆம் படை பொருத்தம் விளங்குற விஷயம் என்னண்டு ரைட். மற்ற 27 இப்போ சொன்ன ஐடியா தான், நான் இப்போ இன்னும் தான் கிடைக்கிற கேள்வி. இப்போ நான் முன்னுக்கு செய்யறாங்கன்னு சொல்லலாம். இந்த இழுவை சொன்ன முதலில் இந்த கோணம் இலைகள் நடுவில் W நிறைய தொங்க விடப்பட்டிருக்குது. அப்போ இதில் உள்ள இழுவை என்னவா இருக்குமெண்டா கோணம் வந்து மொத்த கோணம் சொன்ன முன்னைக்கு 120 விட கூடினாலே 120க்கு வந்துட்டாலே W சமனா வந்துடும் இழுவை. ரைட். எங்க இப்போ செய்த கேள்வி இப்போ முன்னு செய்யறாங்க இதை பேர் இந்த கோணம் ஒரு கோணம் 60 பாகியா வந்துட்டாலே என்ன விளக்கம் T cos 60 T cos 60. அப்ப 2T cos 60 சமன் mg. cos 60 அரை என்ன அப்ப குறுக்க பெருக்கு நீ ஏண்டா தட்டுப்பட்டு அரை ஏண்டா by 2 தட்டுப்பாட்டு 2 தட்டுப்பாட்டு என்னது T சமன் mg என்று வந்து நிற்கும். எப்ப இந்த கோணம் இடைக்கோணம் 120 இருக்கல. அப்ப இங்க வந்து அண்ணளவா நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது இந்த இடைவெளி. ஆமல்ல அண்ணளவா நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி கிடக்கண்டால் அது 180க்கு கிட்ட. அப்படியாண்டா இந்த இழுவை என்னவா இருக்கும் வேலோட இழுவை இவற்றை வெயிட்டை விட பயங்கர பெருசா இருக்கும். பேர் 5ஆம் படை நல்ல முடிவு. டபுள்யூவிலும் மிக கூடியது நல்ல முடிவு. ரைட். சரி அப்படியே விளங்கி எடுத்துக்கொள்ளுங்க. அந்த விளக்கம் விலகணும். அதே கேள்வியாம் பார் 29 கேள்வியும் பார் அதே கேள்வி அப்படியே தான் மென்ஷன் பண்ணிருக்கு. அதுவும் என்ன எம்ஜியிலும் மிக கூடியது 3ஆம் படை பொருத்தம். விளங்குற விஷயம் என்னண்டு அதற்கு செக் பண்ணிக்கொள்ளுங்க. எல்லாம் ஒரே பேட்டர்ன் கேள்விகளை 5வது கேள்வி 25வது கேள்வி 27வது கேள்வி 29வது கேள்வி எல்லாம் ஒரே தியரி அப்படியே அப்ளை பண்ற விஷயம். ரைட். ஓகே. இடையில 28க்கு வரும். நல்ல கேள்வி ஒன்று பார்ப்போம். இதென்னவாம் திணிவு கபில்லையுடைய சீர் வலை ஒன்று அதன் நடுப்புள்ளிலிருந்து வித்தராசு ஒன்றால் தொங்க விடப்பட்டுள்ளது. வலையின் இரு முனைகளிலும் M1 M2 கிரேட் தான் M1 எனும் இரு திணிவுகள் வைக்கப்பட்டுள்ளன. உருவில் காணப்படுகின்றவாறு முனை பியில் வைக்கப்பட்டுள்ள ஆப்பு ஒன்றை கொண்டு வலைக்கிடையாக பேணப்படுகிறது. வித்தராசின் வாசிப்பு. பியில் வைக்கப்பட்டுள்ள ஆப்பை வச்சு தொகுதி சமநிலைப்படுத்தப்பட்டிருக்குதாம். ரைட். அதாவது இவரை விட அவர் பெருசு. அப்ப கட்டாயம் கோல் சீரான கோல் நடுவுல தான் ஈர்ப்பு மையம் இருக்கும், நடுவுல தான் கட்டி இருக்குது ராசு. அப்ப M1 விட M2 பெருசு எடுக்க அப்ப கட்டாயம் வச்சா இங்கால சரியா பார்க்கும் என்ன. அப்ப அதை சரியா விடாம ஆப்பு வச்சு சமநிலைப்படுத்தி இருக்குது. ரைட். இந்த தொகுதியின் சமநிலை எனக்கு கேட்கல. தராசு வாசிப்பு என்னவா? ரைட். ஒரு செக் பண்ணுவோமா? இத பாரு. தம்பி சப்ஸ்கிரைப் பண்ணாம சும்மா பாக்குறாங்களா இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்கடாப்பா. சும்மா பார்த்து கொண்டதால எனக்கும் பிரியோசனம் இல்லையாடாப்பா. உங்களுக்கும் தொடர்ந்து வீடியோக்கள் போடுறேன்னா எங்களுக்கும் ஒரு என்ன மோட்டிவேஷனா இருக்கணும். அப்ப அதுக்கேற்ற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாம சும்மா பாக்குறாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க. மற்ற ஆக்களுக்கு ஷேர் பண்ணி போட்டு பாருங்க. எல்லாருக்கும் உதவியா இருக்கணுமாடாப்பா. அதுக்கேற்ற மாதிரி பார்த்து உதவி செய்து என்ன செக் பண்ணீங்கன்னா நல்ல வீடியோ போட வலிக்கிட்ட ஆரம்பத்துல உண்மையிலேயே நல்ல வியூவர்ஸ் இருந்தது, நல்ல வரவேற்பு இருந்தது. அதை விட முக்கியமா எல்லாருக்கும் உதவியா இருந்தது. அப்புறம் என்ன இடையில கொஞ்சம் இந்த 24 பேட்சை முடிக்கிறதுக்காக கொஞ்சம் டைம் இல்லாதபடியா வீடியோஸும் அப்லோட் பண்ற நல்லா குறைஞ்சிட்டது. பிறகு இப்போ திருப்பி ஆரம்பிச்சுக்கிறான். உங்களோட அடுத்த டேர்ம் எக்ஸாம் வருது 25க்கு 26க்கு. அப்போ அதுக்கிடையில கொஞ்சம் 7 மணி வரைக்கும் முடிச்சு தரணும்னு பிளான் பண்றேன். பார்ப்போம். 7 மணி வரைக்கும் கொண்டு போய் தருவோம். அதுக்கிட்ட மாதிரி செகண்ட் பார்ட்டும் செய்யணுமே, அதுக்கிட்ட மாதிரி ஒர்க் பண்ணுவோம். இல்லை அப்போ மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணி உங்களோட ஸ்கூல் குரூப்புகள் டியூஷன் குரூப்புகள் அது வழியை ஷேர் பண்ணி மற்றவர்களுக்கும் உதவுற மாதிரி என்ன செய்திங்கன்னு சொன்னால் நல்ல விஷயம். ரைட். அதற்காக பார்த்துக்கொள்ளும். ரைட். விஷயத்தை வரும். M1 திணிவு M2 திணிவு ரைட் M இந்த ஆப்ல சமநிலைப்படுத்தி இருக்கு. ரைட். அப்ப இந்த தொகுதியில இந்த கோல்ல தாக்குற விசைகள் என்று பார்த்தா இந்த M1 கீழே இழுக்க போது M1G, இவர் கீழே இழுக்க போறே M2G. ஆப்பு மேல தாக்கும் மறுதாக்கம் R, இலை பிடிச்சு இந்த தராசு பிடிச்ச மேல இழுக்கும் T, நிறை தாக்கும் கேபிட்டல் MG. இவ்வளவு விஷயங்களும் குறிச்சிருக்கு. ஓமா இல்லையா? நான் தானே கோல்ல தாக்குற விஷயம் பார்க்கல கோல் தொகுதிக்கு. இப்ப என்ன விளக்கம்? எனக்கு தராசு வாசிப்பு காணணும்டா இந்த ஆர் ஒமிட் பண்ணணும். ஏன்னா அதாவது என்ன விளக்கம்? இந்த 3 விஷயங்கள்டையும் கூட்டுத்தொகை இந்த 2 விஷயம் கூட்டுத்தொகைக்கு சமன். அப்படித்தானே? ஆப்பு வழங்குற சமன் மரதாக்கத்தினையும் இந்த தராசு பிடிச்சு இழுக்கிறது. ஆனா என்ன விளக்கம்? எனக்கு இது 3க்கும் விளையாட எடுக்கிறதுக்கு
என்னட்ட இந்த ரெண்டு விஷயங்களும் தெரியாது. அப்ப ஒரே முடிவு இவர் இல்ல கணக்குல வரக்கூடாண்டா இந்த அச்சுப்பட்டி திருப்பத்தை போட்டு விடுவோம். விசை திருப்ப கோட்பாடு. இந்த அச்சுப்பட்டி திருப்பம் போட்டா இந்த ரெண்டு விஷயமே என்ன செய்யாது, கணக்குல வராது. ஓமா இல்லையா? ரைட். டீயால உண்டாக்கப்படுறது இடஞ்சுழி திருப்பம், சரி வலஞ்சுழி திருப்பம். என்ன திருப்பம் பார்க்குற சொன்னான், இந்த அச்சுப்பட்டி டீயால உண்டாக்குற வலஞ்சுழி திருப்பம் டி இன்டு L/2. சரியா? விசை தர தாக்க கோட்டுக்கான செங்குத்துரம். சரியா? டி இன்டு L/2 சமன் இவரால் உண்டாக்கப்படுறது இடஞ்சுழி எவ்வளவு, கேபிட்டல் எம்ஜி இன்டு L/2 சாக. அப்புறம் இவரால் உண்டாக்கப்படுறதும் அது இடஞ்சுழி தான். என்ன இந்த அச்சுப்பட்டி பார்க்குறேன்னு, இந்த அச்சுப்பட்டி ரியலைஸ் பண்ணிக்கொள். அவ்வளோ வரும் M1G இன்டு L வரும். சரியான பாருங்க, போட்டது சரியான பாருங்க. விளக்கம் இல்லாட்டி தெளிவில்லாட்டி கமெண்ட் பண்ணுங்க, பார்த்து செக் பண்ணி கொண்டு போவோமே. ரைட். அப்போ இனி என்ன விளக்கம்? தட்டு இல்லை எல்லா இடம் தட்டலாம் இல்ல. அப்போ என்ன வர போகுது, இந்த ரெண்டாம் வந்து குறுக்க பெருக்கி விட்டீங்கன்னா டி சமன் கேபிட்டல் எம்ஜி பிளஸ் 2 ஸ்மால் M1G தராசு வாசிப்பு. ரைட். இப்படி இருக்காண்ட பேர் கேபிட்டல் எம்ஜி பிளஸ் 2 ஸ்மால் M1G. சரிதானே? 4ஆம் படை பொருத்தம். ரைட். ஓகே தானே? செக் பண்ணிக்கொள்ளுங்க. மற்ற 28 பார்த்தாச்சு, 29 பார்த்தாச்சு, 30க்கு வாங்க. நம்ம பிரச்சனைடா கேட்கணுமாடாப்பா, ஏற்கனவே இந்த ஃபோன் நம்பர்கள் இதில் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு சொந்தமாக டவுட்டுகள் இருந்தால் கேட்க வேணும். மற்ற ஃபீல்ட் ஒர்க்ஸ்ன்ற பேப்பருக்கு விளக்கம் போட சொல்லி கேட்டிருந்தேன். அடே பாஸ் பேப்பரை நான் அடிக்கடி சொல்கிறேன் உங்களுக்கு, பாஸ் பேப்பரை தாண்டி வேறு எதுவும் நீ மினக்கடுறதா இருந்தால் பாஸ் பேப்பரை முடிச்சுட்டு மினக்கடு. ரைட். பாஸ் பேப்பரில் உனக்கு எந்த டவுட்டும் இல்லை, கிளாரிஃபை பண்ணிட்டேன்டா வேறு விஷயங்களுக்கு மினக்கடு. சும்மா ஃபீல்ட் ஒர்க்ஸ்ன்றதுக்கு மினக்கடு டைமை வேஸ்ட் பண்ணி கொண்டு இருக்காது. என்னுடைய டார்கெட் வந்து டேர்ம் எக்ஸாம் இல்லை, ஃபைனல் எக்ஸாம். ரைட். கொஞ்சம் கவனிச்சு கொள்ளுங்கடாப்பா. நிறைய பேர் கேட்குறீர்கள், நான் பாஸ் பேப்பரை கவர் அப் பண்ணாமல் அங்கெல்லாம் போக மாட்டேன். ரைட். சரிதானே? நம்ம தியரி நோட்ஸை பற்றி கேட்டிருந்தாங்க. நான் ஒரு ஆள் 2 பேர் தான் வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணியிருந்தது. ஒரு வவுனியாவில் இருந்து சம்திங் யாரும் மெசேஜ் பண்ணியிருந்தா. அப்போ அப்படி ஒரு ஆள் 2 பேர் தான் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. வேறு யாரும் தேவையாண்டா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணணும்ன்ற உங்களுக்கு அவசியம் இல்லை. இந்த யூடியூப்ல கமெண்ட் பண்ணீங்கன்னு சொன்னால், அப்படி தேவைன்னு சொன்னால் நான் ஒரு நோட்ஸ், அதாவது நோட்ஸ் மீன்ஸ் என்ன, தியரியாக இருக்க விளங்கப்படுத்தி விடுவேன். தியரிகள் எந்தெந்த பாடப்பரப்புக்கான தியரிகளை சும்மா கடந்து ஷோட்டாக விளங்கப்படுத்தி போட்டு கேள்வி செய்கிறது உதவியாக இருக்குமென்னு சொல்லி சில பேர் கேட்டிருந்தாங்க. அவருக்கா செக் பண்ணி வரும். அதாவது தியரி படித்து போட்டு கேள்விகளை நீ சொந்தமாக செய்து பார்த்துட்டு இந்த சேனலை யூஸ் பண்ணுறது தான் உனக்கு பிரயோசனம். ரைட். அதையும் இருக்கா பார்த்துக்கொள்ளுங்க. 30 கேள்வியை பாருங்க. வடிவத்துக்கு வெட்டப்பட்ட சர்வதம அடர்கள் எக்ஸில் நிலைக்குத்தாக சொல்லப்பட்டன. அடர்களின் புவியீர்ப்பு மையம் G அணியின் உருவில் காணப்படும் எந்நிலை உறுதி நாப்பம் மட்டும் கேட்டிருக்கு. என்ன தம்பி உனக்கு தெரியும்? உறுதி சமநிலை எப்படி செக் பண்றது? ஈஸி செக். அப்ப என்னண்டு உறுதி சமநிலை ஏண்டா, ஈர்ப்பு மையம் வந்து மரதாக்கம் தொழிற்படுற புள்ளி, அதாவது சுழற்சி அச்சுக்கு கீழே இருக்கணும். ஈர்ப்பு மையம் மரதாக்கம் தொழிற்படுற புள்ளிக்கு கீழே இருந்தா உறுதி சமநிலை. மரதாக்கம் தொழிற்படுற புள்ளியும் ஈர்ப்பு மையமும் ஒரே இடத்துல இருந்தா நடுநிலை சமநிலை. மரதாக்கம் தொழிற்படுற புள்ளிக்கு மேல ஈர்ப்பு மையம் இருந்தா அவதி சமநிலை. புலங்க விஷயம் 2. அதை வச்சு தட்டு பார்ப்போம். முதலாவது உறுதி சமநிலை. ஏன்னா உறுதி சமநிலை தட்டி விட்டா திருப்பி பழைய போமுக்கு வரணும் அதே இடத்துக்கு. வேற என்ன ஈர்ப்பு மையம் கீழே இருக்கு. 2வது வந்து அவதி சமநிலை அல்லது உறுதி சமநிலைன்னு சொல்லுவோம். ஏன்னா மேலே இருக்குது ஈர்ப்பு மையம், தட்டி விட்டா கீழே கவன்றும். 3வது உறுதி சமநிலை, என்ன மரதாக்கம் தாக்குற புள்ளிக்கு கீழே இருக்கு ஈர்ப்பு மையம். 4வது நடுநிலை சமநிலை. 2 ஒரே இடத்துல இருக்கு, எப்படி தட்டி விட்டாலும் அப்படி இணைக்கும். ரைட். போட்டு தாக்கு விஷயத்த முடி. சரிதானே? ரைட். ஓகே. திருப்பம் சொல்ல லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மேக்ஸிமம் ஒழுங்கா வாட்ச் பண்ணுங்க. டவுட் பிரச்சனை இருந்தால் கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து நாங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திப்போம். நல்ல விஷயம், குட் லக், எல்லாம் நல்ல விஷயமா நடக்கும். சந்திப்போம்.